ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து முருகர் வல்லக்கோட்டை கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். நாங்கள் எப்படி நகர்ந்து பக்கத்தில் வந்துட்டோம். இன்றைக்கி இங்கே வந்து கும்பாபிஷேகம், அதுவும் இல்லாமல் இங்கே செம்ம கூட்டமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அங்கே ட்ரோனில் தான் இந்த கலச தண்ணி எங்கள் மேலே தெளித்தாங்க. அவங்க பேருக்கு தான் தெளித்தாங்க. எங்கள் மேலே ஒரு சுட்டு கூட வந்து படலை. இந்த வீடியோ வந்து தேசமங்கேத்கரசி வரும்போது எடுத்தது. மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். கோவிலில் எவ்வளோ பிரம்மாண்டமாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அன்றைக்கி நான் போகல, எங்கள் அம்மா தான் போனாங்க. எங்கள் அம்மா என்னை செம்ம கூட்டமாக இருக்குன்னு வீட்டிலே விட்டுட்டு போயிட்டாங்க. கடைசியில் வந்து பார்த்தா அங்கே கூட்டமே இல்லை. அதை எனக்கு வீடியோ எடுத்துகிட்டு வந்து காட்டி எங்கள் அம்மா செம்மையாக வெறுப்பேற்றிக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து ஏமாந்து நான் வந்து கும்பாபிஷேகத்துக்கு போயிட்டேன். அங்கே செம்ம கூட்டமாக இருந்தது. ஏண்டா வந்தோன்னு ஆயிடுச்சு எங்களுக்கெலாம். அப்புறம் இது என்னன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் யார் யாருக்கெல்லாம் தேசமங்கேத்கரசி பிடிக்குமோ கமெண்ட்டில் கையை தூக்குங்க. அப்போ என் தங்கச்சி தான் கூட போயிருந்தா, அவள் அப்புறம் அங்கே இடித்தா. இப்போ என் தங்கச்சி அந்த மாதிரி செய்ய போகிறா. அதனால் என் தங்கச்சி மூஞ்சில் எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள். எங்கள் அம்மா இடித்ததையும் நான் காட்டியிருப்பேன், ஆனால் என் அம்மா இடித்ததை என் தங்கச்சி எடுக்கவே இல்லை. என்ன ஒரு சிரிப்பு பாருங்கள் என் தங்கச்சி மூஞ்சில். சொல்லு. அப்புறம் நீங்க யாரெல்லாம் வல்லக்கோட்டை முருகர் கோயிலுக்கு போயிருக்கீங்களோ கமெண்ட் பண்ணுங்க. முருகாக்கு சொல்லு. அப்புறம் நீங்க யாரெல்லாம் முருகர் கோயிலுக்கு போயிருக்கீங்களோ வெள்ளக்கோட்டை கோயிலுக்கு போயிருக்கீங்களோ முருகான்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் தேசமங்கேத்கரசி பேசுனதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். எல்லாம் ஃபுல்லாக பாருங்கள்.